தான் அவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை தெரியும். யோசித்து பார்த்தா எவ்வளோ ஒரு கஷ்டம், இரவும் பகலும் காதுல இருந்து தண்ணீர் வடியுது, டப் டப்புன்னு சத்தம், காது தெளிவா கேட்கலன்னா இதனால் என்னுடைய காதில் எப்பொழுதும் பஞ்சு வைத்திருப்பேன். இப்படி என் காதில் உள்ள பிரச்சனை நிமித்தம் கடந்த 4.5 வருடமாக மிகவும் சிரமப்பட்டு வந்தேன். 4.5 years அந்த வேதனை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 2024 வருடம் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சி நடைபெற்ற போது, ஒவ்வொரு மாசமும் நம்ம நடத்துறதுல கடைசி அந்த நாள் அற்புத பெருவிழான்னு சொல்லி அப்பொழுது என்னுடைய ஜெப குறிப்புகளை அனுப்பியிருந்தேன். நீங்களும் அதற்காக ஜெபித்து பதில் கடிதம் அனுப்பியிருந்தீர்கள். அதில் மார்க் 1ஆம் அதிகாரம் 40 முதல் 42 வசனங்களை மேற்கோள் காட்டி பதில் கடிதம் எழுதப்பட்டிருந்தது. நீங்கள் எங்களுக்கு ஜெப குறிப்பு அனுப்புனா உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் அனுப்பணும். அப்போதான் நாங்கள் அனுப்புகிற பதில் உங்களுக்கு கிடைக்கும். சிலர் அரைகுறையா பேரு ஊரை மட்டும் அனுப்பிடுறாங்க. தெரு இருக்கணும், நம்பர் இருக்கணும், பின்கோட் நம்பர் இருக்கணும், உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், அதெல்லாம் தான் நாங்கள் பதில் அனுப்பும்போது உங்களுக்கு கிடைக்கும். அதில் ஆண்டவர் கொடுக்கிற வேத வசனத்தை நாங்கள் அனுப்புவோம். அந்த வசனத்தை பாருங்கள், அவங்க என்ன சொல்றாங்க, நான் தினமும் அந்த வசனங்களை வாசித்து விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டு வந்தேன். அந்த கடிதத்தில் எழுதப்பட்ட வசனத்தை தினந்தோறும் வாசித்து அந்த வசனத்தை சொல்லி ஜெபித்து கொண்டு வந்தாங்களாம். சில நாட்களுக்குள் என்னுடைய வலது காதில் இருந்து நீர் வடிவதும் அரிப்பு எடுப்பதும் சத்தம் வருவதும் முற்றிலுமாய் நின்று விட்டது. பார்த்தீங்களா? அவங்க வசனத்தை சொல்லி அவங்களே ஜெபிச்சாங்க. உங்களை ஜெபத்துல வழி நடத்துறதுக்கு தான் நாங்க சுகம் தர முடியாது. மோகன்லால் சஸ்தில சுகமாக்க முடியுமா? தலைவலியை கூட என்னால குணமாக்க முடியாது. நீங்க சுகம் பெறுகிற வழியை சொல்லி தருவோம். இயேசுவிடம் எப்படி சுகம் பெறுவது, விடுதலை பெறுவது, அதை நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அற்புதம் செய்கிற ஒரு இயேசுதான், அவரை தான் நீங்க பார்க்க வேண்டும். மனிதர்கள் வருவாங்க போவாங்க. எத்தனையோ ஊழியர்கள் எழும்பினாங்க, எவ்வளவு வல்லமையா பயன்படுத்தினார் தெரியுமா ஆண்டவர். ஒரு வயசானவன அவர் ஓட்ட முடியும். அடுத்த ஊழியர்கள் வந்து போய் கொண்டிருப்பாங்க. இயேசு ஒருவர் தான் நிரந்தரமானவர், மாறாதவர். அவரை தான் நீங்க பிடித்து கொள்ளணும். அவரை நோக்கி தான் நீங்க செபிக்கணும். பார்த்தீங்களா? உடனே அற்புத சுகம். இப்ப என்ன சொல்றாங்க, இப்பொழுது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, காதுல நல்ல சுகத்தோடு இருக்கிறேன். ஜபத்தை கேட்டு என் காதில் இருந்த ஓட்டையை அற்புதமாய் மறைய செய்து பரிபூர்ண சுகத்தை எனக்கு தந்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். வாசுகி என்கிற சகோதரி அரியலூர்ல இருந்து இந்த சாட்சி சொல்லி இருக்கிறாங்க பாருங்க. அடுத்து இன்னொரு சாட்சி பாருங்க.